ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் ஒரு சகோதரி அழுகிறார். தன் குடும்பத்தார் மத்தியிலே, தன் சகோதரிகள் மத்தியிலே, தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே, அதாவது அவளுக்கு பிறக்காத பிள்ளைகள் மத்தியிலே, தன் கணவருக்கு முன்பாக அழுது தேவனிடத்தில் முறையிடுகிறார். ராகேல் என்கிற ஒரு சகோதரி அவள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாள். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று. என் தகப்பனுக்கு நான் சின்ன பிள்ளை. என் தகப்பன் என்ன ரொம்ப சௌந்தரியமா பார்த்துக்கிட்டா. என் ஊர் மத்தியில என்ன ரொம்ப செல்வாக்கா வச்சிருந்தா. ஆனா நான் வாழ்க்கப்பட்ட இடத்துல என்னை நிந்தையும் அவமானமும் சூழ்ந்து கொண்டு. இவள் ஒரு ஜபாவியை பெற்றவன். இவளுக்குள்ள ஜெபிக்கிற தன்மை இருந்துச்சு, ஆனா அது மறைந்திருக்கு. பொதுவாகவே தகப்பன் தாய்மார்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தா அவங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜபாவியை பெற்றிருப்பாங்க. ஒருவேளை அது ரொம்ப எவாபரேட் பண்ணாம, அது ரொம்ப பரவி காணப்படாம இருந்தாலும் அங்கங்க அவங்களுடைய ஜபாவி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய ஜப தன்மை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சிலர் அதை குறுகி வைத்துக் கொள்ளுகிறாங்க, சிலர் அதை அபியாசப்படுத்தி பெருக்கிக் கொள்ளுகிறாங்க. யாக்கோபு ஒரு ஜபவீரன். ஆனா அவனுடைய மனைவி ராகேல் அதை பார்த்து இல்ல, அவங்க தகப்பன் லாபானுக்கு, அவங்க தகப்பனுடைய தங்கை ரெபேக்காளுக்கு, அவங்க ரெபேக்காளுடைய கணவர் ஈசாக்குக்கு எல்லாம் ஜபாவி. அதனாலதான் சிறுமைப்பட்ட இடத்துல, வேதனைப்பட்ட இடத்துல ரொம்ப மனம் கசந்து கொண்டிருந்தான். ஆனா வேதம் சொன்னது, பல நாளா ஜெபிச்சிட்டு இருந்த, பல நாளா அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த சகோதரியுடைய ஜபத்திற்கு ஒரு நாள் கர்த்தர் செவி சாய்த்தார். மறக்கலங்க. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பினீங்கன்னா 22வது வசனத்தை பாருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அப்படின்னு இருக்குது. ஆனா நீங்க அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவள் கர்ப்பவதியாகி தேவன் செவி கொடுத்து. போதும். அந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? தேவன் செவி கொடுத்துன்னா நம்ம யாருக்கு எப்படிங்க செவி கொடுக்க முடியும்? ஒருத்தவங்க பேசினா தானே, ஒருத்தவங்க பாடினா தானே, ஒருத்தவங்க எதையாவது சொன்னா தானே. ராகேல் சொல்லிக்கிட்டே இருந்தா, தேவன் ராகேல் சொல்லிக்கிட்டே இருந்தா, புலம்பிக்கிட்டே இருந்தா, அங்கலாய்த்துக்கிட்டே இருந்தா, வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தா. யாருக்குமே தெரியாது. தனிப்பட்ட அறையில, ஒரு தனிப்பட்ட கூடாரத்துல போய் உட்கார்ந்து கதறி கதறி அழுதுகிட்டே இருந்தா. ஏன் தெரியுமா? என்னதான் யாக்கோபுடைய குடும்பம் பெருசானா கூட யாக்கோபுக்கு 100% அதுல யாரு மேல பிரியம்னா ராகேல் மேலதான். ராகேலுக்காக தான் 14 வருஷம் வேலை பார்த்தான். எவ்வளவு பாரு. அந்த வசனம் சொல்லுது, அவள் மேல் இருந்த பிரியம் எப்படி இருந்துச்சா? அவள் மேல் வைத்த பிரியத்தினால இந்த 7 வருஷம் 7 நாளை போல் ஆனதுன்னுட்டு முந்தின அதிகாரத்துல வாசி. பாத்தீங்களா அந்த வார்த்தைய இல்லையா? அந்தபடி எவ்வளவு பெரிய. ஆனா யாக்கோபும் மறந்துட்டான். கர்த்தர் மறக்கல ராகேல. கர்த்தர் மறக்கல. சில நேரத்துல 4 செவத்துக்குள்ள, 4 அறைக்குள்ள, ஏதோ ஒரு மூலையில, எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு டேபிளுக்கு அடியில, எங்கேயோ ஒரு ஸ்டூல் பக்கத்துல, எங்கேயோ போய் உட்கார்ந்து நம்ம அழுதுட்டு இருக்கிறத, நம்ம உப்பாரி வச்சு கதறிட்டு இருக்கிறத யார் பாக்குறா? கர்த்தர் பாக்குறா.
கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறா. அண்ணாலை நினைவு கூர்ந்த ஒரு நாள் இருக்குமானா என்னை நினைவு கூறுவார். ராகேலை மறக்காம நினைத்தருளினார்னா என்னையும் நினைப்பான், நிச்சயமா நினைப்பான். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பூர்ணப்படுகிற வரைக்கும் நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய அங்கலாய்ப்பை, நம்ம தேவனோடு கூட போராடுகிற போராட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஏன்? ஜெபிக்கிறவர்களே கர்த்தர் மறைக்கவே மாட்டார். ஜெபிக்கிற தானியேலை மறந்தாரா? செங்கைக்கு போகிற வரையும் தான் தானியேல், அதுக்கப்புறம் கர்த்தர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மறந்தாரா? இல்ல. சூளைக்குள்ள இறங்குறவரையும் தான் அவங்க வேலை, அதுக்கப்புறம் அவர் ஒரு இமைப்பொழுது கூட மறைக்குமா? அதான் சொல்றாருல, இமைப்பொழுது உன்னை கைவிட்டு ஆனால உருக்கமான இரக்கங்களினால உன்னை திரும்ப சேர்த்து கொண்ட. அப்போ ஒரு செகண்ட் மறைக்கும் போது உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? புலம்ப ஆரம்பிச்சிடும், வேதனைப்பட ஆரம்பிச்சிடும், கண்ணீர் சொருக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஜெபித்த ஜெபத்தையும் நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்ததை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் மறைக்கவே மாட்டேன்.